தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோடில் இன்றைக்கி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கிறது க்ரீன் சிட்டியான கோவாவில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இங்கே ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது 2025 ஆட்டோ எக்ஸ்போவில் இந்த கார் டிஸ்பிளேல இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு லக்ஸூரி எம்பிவி 7 சீட்டரில் பக்கா லக்ஸூரியான ஒரு கார், ஒரு பிரசிடென்ஷியல் கம்ஃபர்ட் லெவலுக்கு வந்து இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கார் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. எம்ஜியோட M9, அதுவும் ஈவியில் ஒரு 7 சீட்டர் எம்பிவி, பக்கா லக்ஸூரியான ஒரு கம்ஃபர்ட்டோட இந்த கார் வந்து இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட ஃப்ரண்ட் லுக் வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அவங்களோட டேக் லைனே வந்து சிம்பிள் அண்ட் பிரசிடென்ஷியல் அப்படிங்கிறது தான் அவங்க டேக் லைனே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்பில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் லுக். யூஸ்வலாக நீங்கள் வெல்ஃபேரோ இல்லை நீங்கள் கார்னிவலோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஹூட் ஹைட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட்டை பார்த்தாவே அந்த லக்ஸுரி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த காரு ஃப்ரண்ட்டு ரொம்ப சட்டிலாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு எம்பிவி அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டிஆர்எல் வந்து ரொம்ப குட்டியாக இந்த இடத்துல வந்து ஒரு டிஆர்எல் தான். அதே மாதிரி ஃபுல் லென்த்துலாம் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கேமரா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கீழே வந்து ஆடாஸ்குரிய ரேடாருமே வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இந்த கிரில்ல வந்து ஒரு பெர்சோனா கிரில் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பியானோ பிளாக்ல தான் இருக்குது. வெண்ட் எல்லாமே வந்து ஓப்பனாக தான் இருக்குது. டோர் மாதிரி ஆட்டோ க்ளோஸ்லாம் எதுவுமே வந்து இதில் கிடையாது. அதுக்கு கீழே ஒரு ஃபுல் க்ரோம் லைன் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. ரொம்ப லோவாக தான் இருக்குது. அப்போ அப்ரோச் ஆங்கிளுமே வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பெரிய மேடுலலாம் ஏறும்போது கொஞ்சம் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக தான் வந்து நீங்கள் ஏறணும். ஹெட்லைட்டு ரொம்ப சின்னதாக வந்து உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நைட் விசிபிலிட்டி இன்ஃபேக்ட் நேற்று நாங்கள் ட்ரைவ் பண்ணோம். ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே உங்களுக்கு த்ரோ வந்து இருக்குது. சிங்கிள் டூம்லேயே டிம்முக்கும் பிரைட்டுக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் வெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது.